ரொம்ப சின்ன வட்டம். நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து ஜிவி தான் ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணோம். அது அவன் இப்போ போஸ்ட் பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. அன்றைக்கி நைட்டு வரும்போது அது என்னோடய ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. நான் ஃபோனை இது பண்ணுறேன், ஃபோன் ஹேங் ஆகுது. சிஸ்டம் போய் பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு நோட்டிஃபிகேஷன் 4500 நோட்டிஃபிகேஷன் ஃபேஸ்புக்கில். என்னென்னு போய் ஸ்க்ரோல் எல்லாருமே ஷாக் ஆனாங்க. இவ்வளோ நாள் லவ் பண்ணியிருக்கான் மீடியாவிலேருந்து எல்லாருமே. என்ன பாஸ் இவ்வளோ நாள் லவ் பண்ணியிருக்கீங்க, இதை போய் ரகசியமாக வைப்பீங்க சார்? நான் வந்து உங்கள்கிட்ட ரகசியமாக வைக்கணுன்றதுக்கு எதுவுமே இல்லை பாஸ். பேசிக்காக நாங்கள் லவ் பண்ணது எங்களுக்குள்ள ஒரு விஷயம். அது இன்னைக்கு நாங்கள் லவ் பண்ணோன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே எங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. சின்னமே தான் நாங்கள் லவ் பண்ணோம்லாம் சொன்னேன். ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்ன நீங்கள் சொல்லவே இல்லை என்ன நீங்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரு மாதிரி என்ன நல்லா தெரிஞ்ச சிலருக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் இவளுக்கு மட்டும்தான் தெரியாது. ஒரு அது சிவகார்த்திகேயனுக்குலாம் நல்லா தெரியும். சிவகார்த்திகேயன் மூலயமா தான் அவங்க எனக்கு ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அது சிவகார்த்திகேயனுக்குலாம் டே ஒன்னே தெரியும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது ஒரு விஷயம் தான் வந்துட்டு மேட் மீ சே எஸ். அவர் சொன்ன உடனே எனக்கு என்ன ஒரு க்ளூமே இல்லை. அந்த மாதிரி எப்பயும் நடந்துட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு டைம் இல்லை. ஆமா டைம். ஸோ அதுக்கான ஒரு டைமும் இல்லை. அண்ட் மோரோவர் எப்பயுமே என்னென்னா நம்ம எப்படி வேணால் நினைக்கலாம். ஒரு பொண்ணு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, யாருக்கு யாரை தான் பிடிக்குது அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும். பட் எல்லாத்தையும் தாண்டி தனி மனிதனாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதெல்லாம் இந்த கேள்விக்கான எந்த பதிலுமே கிடைக்காது. ஓகே, ஆஸ் அ பர்சன் நான் யார்? ஃபஸ்ட்டு அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்குன்னா நான் யாருன்றது எந்த பதில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அது வரையும் காலமும் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்னு தான் நான் நிறுத்தினேன். ஸோ அதுக்கான ஒரு நேர்மையும் ஒரு ஜென்யூனிட்டியும் தான் நான் அதை காமிச்சிக்கல. போய் காமிச்சு என்ன ஒரு இட் வில் பி கொஞ்சம் கொச்சையாயிடும். நீங்கள் வந்து ஓகே அன்றைக்கி வந்து உடனே அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம், எல்லாம் சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நான் என்னன்ற கேள்விக்கான பதிலை நான் விட்டுருப்பேன். ஸோ நான் என்ன நான் யாருன்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தான் ஐ வெண்ட் இன் மை வே. அது காலமும் கடவுளும் வந்து திருப்பி கொண்டு வந்து கரெக்டாக அவங்களே நாங்கள் எங்கள் மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஜாதகம் தரேன்னு சொன்னேன், எல்லாமே அமைஞ்சுது. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.